திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இல்பிறப்பரீர் இவரவர் எண்ணீர் இன்னது ஓர் தன்மையன்றுணரீர் கற்பகம் புலவர் களைகண் என்று உலகில் கண்டவா தொண்டரைப் பாடும் சொல் பொருளாளீர் சொல்லுகேன் பொம்மின் சூழ்குணல் குழந்தையே தொழுமின் நல்பொருள் காண்பின் பாடி நீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் பொதுவாக நம்ம எப்படி இருக்கணும், அவருக்கு கிடைக்கிற அனுபவங்களை எப்படி நம்மளெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த விதத்தில் முக்கியமான ஒரு தொழறது என்ன, சிவன் நாராயணனை எப்படி சேவிக்கணும் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அது இல்லாமல் நாம் எப்படியெல்லாம் இருக்கோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எது தேவையில்லாத சில வேலைகளை எப்படி செய்கிறோம் அப்படின்றதெல்லாமும் சேர்த்து இதில் சொல்கிறார். தான் என்ன செய்கிறேன், நம்ம இந்த பாசுரத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், நாம் என்ன செய்கிறோம், எது தவறு எதை திருத்திக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறார். அப்போது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு சாதாரணமாக ஒருத்தரை பார்த்து புகழ்ந்து சொல்லணும்னு சொன்னால் அவன் நேத்திகெல்லாம் எப்படி இருந்தான், ஒரு 10 நாளைக்கு முன்னே எப்படி இருந்தான், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தான், அவனுக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது, இந்த குணாதிசயங்களில் அவன் செய்கிறதெல்லாம் சரிதானா இல்லையா அதை பற்றி எதுவுமே பார்க்கறதில்ல. முன்னாடி எப்படி இருந்தான் அதுவும் தெரியாது, நாளை நாளைக்கு வரப்போகிற வருஷத்தில் அவன் எப்படி இருக்க போகிறான் அதை பற்றியும் தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அவனை போல் ஒருத்தனை கிடையவே கிடையாது, கற்பகம் கேட்டதெல்லாம் கொடுப்பான், அவன் அப்படியாக்கும், அவன் ரொம்ப சிறப்பானவன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி நம்ம புகழ்ந்து பேசுகிறோம். அந்த புகழ்ச்சிக்கு அவன் தகுதியானவனான்னு கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. உண்மையான ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிறோம்னு சொன்னால் அந்த புகழ்ச்சிக்கு அவன் தகுதி தானா. ஒருத்தனுக்கு கணக்கே போட தெரியாது, அவன் ரொம்ப நல்லா கணக்கு போடுவானே, 100 மார்க் தான் வாங்குவான் அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால் அது எப்படி ஏற்புடையது இல்லையோ, அது எப்படி நம்மளால் மனசில் வாங்க முடியாதோ, அதுபோல் ஒருத்தரை குணாதிசயங்களில் குறைபாடு உடையவனாக இருந்தால் கூட அவரை போய் கற்பகம் மென்னீர் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அது அந்த எழுத்தை, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை, அந்த ஒரு ஃப்ரேஸை மனசுக்குள்ள வச்சுட்டு தான் அவர் என்ன சொல்கிறார், இற்பிறப்பரீர், ஒருத்தனோட இந்த பிறப்பில் அவன் எப்படி இருக்கான் தெரியவே தெரியாது, அப்புறம் அடுத்த பிறவியில் எப்படி இருப்பான் தெரியாது, போன பிறவியில் எப்படி இருப்பான் அதுவே தெரியாது. இருப்பிறப்பின்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் அவனோட ரொட்டீனில் நடை உடை பாவனைகளில் என்ன சிறப்பான அம்சங்கள் இருக்குது அதுவும் தெரியாது. இன்னதென்று உணரீர், அவனோட குணாதிசயங்கள் என்ன, அவன் என்ன செய்வான் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், கற்பகம் மென்னீர், அவன் தான் கற்பகம், அவன் கேட்டதெல்லாம் கொடுப்பானா இருக்கும் அப்படின்னு ஒருத்தரை ஒரு தகுதி இல்லாதவனை கண்டவா தொண்டரை பாடும், கண்டது காதில் கேட்ட அளவுக்கு பார்த்த அளவுக்கு என்ன ஒரு தகுதி இல்லாதவங்களை கூட நம்ம என்ன பண்ணுறோம், கண்டவா தொண்டரை பாடும் அப்படின்லாம் இருக்கங்களே. சொல்லுகேன் மம்மி, நான் ஒன்று சொல்லித்தரேன் இங்கே வாங்கோ அப்படின்னு நம்மளை எல்லாரையும் கூப்பிட்றாரு. வாங்கோ, நான் சொல்லுகேன், நான் ஒன்று சொல்கிறேன் இங்கே வாங்கோ வந்து கேளுங்கோ அப்படின்னு சொல்லுகேன் மம்மின். அப்போ என்ன சொல்கிறார், சூழ்புழல் குடந்தையே தொழுமின், சூழ்புழல் குடந்தி, அதாவது புனல்னு சொன்னால் என்ன, சோலைகள் என்ன, அதை வாவி அங்கே இருக்கிற புல், அது மாதிரி புனல் என்று சொன்னால் குளிர்ச்சியான தடாகங்கள் நிறைந்த சூழ்ந்திருக்கக்கூடிய குடந்தையே தொழுமின் அப்படின்னு. குடந்தையே தொழுமின்னு சொன்னால் இங்கே ஒரு இடம், அந்த இடத்தோட சிறப்புனாலே இப்போ திருமலை கட்சி, அப்புறம் ஒரு ஊர் பேரை நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அந்த ஊர் பேருக்கு என்ன சிறப்பு, அங்கே இருக்கிற பெருமாளால் சிறப்பு, அந்த பெருமாளுக்கு எப்படி சிறப்பு, அந்த ஊர்னால சிறப்பு. அதாவது இடத்துக்கு பெருமை உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனால் குடந்தையே தொழுமின், குடந்தை எப்படி தொழுறது அப்படின்னு இல்லை, குடந்தை எப்படிப்பட்ட இடம், சூழ்புணல் சூழ்ந்தது, புனல் சூழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் குளிர்ந்த தடாகங்கள் நீர்நிலைகள் நிரம்பிய, அதென்ன நிரம்பிய நீர்நிலைகள் இருக்கிற சூழ்ந்த ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் சூழ்புணல் குடந்தையே தொழுமின், குடந்தையில் இருக்க தொழுமின்னு சொன்னால் குடந்தையில் இருக்க ஆறாவமுத ஆழ்வாரை தொழுங்கள், அவரை என்ன சேவித்து இன்புறுங்கள் அப்படி சொல்கிறார். குடந்தையே தொழுமின். அப்புறம் என்ன சொல்கிறார், அதுக்கப்புறம் பாடி நீர் உய்மின்,
குடந்தைய தொழுமின் செய்யாச்சு. ஆறாவது ஆழ்வானை தொழுங்கள், சேவித்து இன்புறுங்கள், அவரையே பாடி உய்ந்து போங்கள். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சிறப்படையணும், இந்த வாழ்வோட பலன் நம்மளுக்கு கிடைக்கணும், சிறப்பான என்ன பகவத் விஷயத்தில் ஈடுபாடு இருக்கணும், ஆழ்வார்கள் அமுதத்தில் ஈடுபட்டுக்கணும். அப்புறம் தொண்டர்கள் பால் என்ன பண்ணக்கூடாது, இறைவனடியார்கள் முன் குறை பேசக்கூடாது, அவர்களை பழித்து பேசுவது தவறு அப்படின்லாம் நம்மளை என்ன சொரூபத்துக்கு குறைவான எந்த விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சொரூபத்துக்கு தகுதியான விஷயங்களை மட்டும்தான் நம்ம நடை உடை பாவனையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் குடந்தையே தொழுமின் பாடி நீர் உய்மின். நீங்கள் இதெல்லாம் அப்படி பண்ணால் என்ன ஆகும், உயிர்ந்து போவோம், நம்மளுடைய இந்த ஜென்மம் சாபல்யமாகும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதுக்கெல்லாம் என்னதான் வேணும், பாடி நீர் உய்மின் என்ன, நமோ நாராயணா வென்னும் நாமம். எந்த பாடலை எதை சொல்லி நம்ம உய்ந்து போக வேண்டும், குடந்தைய தொழுமின் சரி பண்ணுறேன், ஆனால் அடுத்தது என்ன செய்யணும், பாடி நீர் உய்மின், எதை பாடி உய்ய வேண்டும், நமோ நாராயணா என்னும் நாமம். அதாவது அஷ்டாட்சர ஜபத்தை தொடர்ந்து சொல்லி குடந்தையில் இருக்க ஆறாவது ஆழ்வானை இடைவிடாது பிரார்த்தனை செய்து பாடி உய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். அவருடைய கருத்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்மளும் அதை எப்படி கேட்க முடியும் அப்படின்றத யோசிக்காமல் அவசியம் ஆழ்வார் வார்த்தையை மாறாத கேட்டு பாடினேர் உய்மின் நமோ நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். அடுத்த பாசுரத்தில் ஆழ்வாருடைய அனுபவங்களை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.